வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி தேதி 30 மே 2024. இப்போ கரண்ட் டைம் 10:44 ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி உள்ள பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கரண்ட் பேங்க் நிஃப்டி ரன்னிங் 48,727. இன்றைக்கி உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, இன்றைக்கி உள்ள ரெசிஸ்டன்ஸ் 48,775. இன்றைக்கி உள்ள சப்போர்ட் 48,616. இந்த லெவல் ப்ரீவியஸோட ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவல் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸோட சப்போர்ட்டு. இன்றைக்கி உள்ள ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டு இன்பிட்வீன் ப்ரீவியஸ் டேயோட சப்போர்ட் உள்ளே தான் இருக்குது. கேப் டவுனிங் ஓப்பனிங் கொடுத்து எகெயின் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போச்சு. அப் ட்ரெண்டில் போயிட்டு இன்றைக்கி உள்ள ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி கேண்டில் ஃபார்மேஷன் ஆச்சு. ஸோ நான் இதை பேஸ் பண்ணி கால் சைடு என்ட்ரி கொடுத்தேன். நான் இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி கால் சைடு என்ட்ரி கொடுத்தேன். தென் கால் டவுன்ஃபால் கொடுத்து நான் லாஸ் புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்தேன். தென் எகெயின் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி டவுன்ஃபால் கொடுக்கும்போது புட் சைடு என்ட்ரி கொடுத்தேன். புட் சைடு நான் இன்றைக்கி என்ட்ரி கொடுத்தது ஸ்டில் ஹோல்டில் வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸு 48,700 சிஇ அண்ட் பிஇ. இதோட ஓவரால் ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி இப்போ எடுத்த ட்ரேடு, மார்னிங் நான் எடுத்த கால் ஆப்ஷன் லாஸில் புக் பண்ணேன். தென் எகெயின் புட் ஆப்ஷன் 90 குவான்டிட்டி பை செல் கால் ஆப்ஷன் இருக்கு. இதோட கரண்ட் ஸ்டேட்டஸு ஆல்மோஸ்ட் 4,000 நெகட்டிவில் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டோட இன்றைக்கி ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ரீமியம் எல்லாமே ஹையில் இருக்குது. 48,700 கால் அண்ட் புட் ஆப்ஷனில் மினிமம் ஸ்ட்ரைக் ப்ரைஸு 800 அபவ் தான் இருக்குது இன்றைக்கி. இது எதுக்காக காலில் நான் 1 குவான்டிட்டி செல் பண்ணியிருக்கேன்னா, இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு மார்னிங் ஆல்மோஸ்ட் 1,500 ரேஞ்சுக்கு லாஸ் கொடுத்தது. ஸோ அந்த லாஸுக்காக நான் ஒரு லாட்டு செல் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா புட்டில் ப்ராஃபிட் கொடுக்குதுன்னா நம்ம கால் செல் பண்ணோம்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ அந்த லாஸ் ரெக்கவரி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஹோல்டு பண்ணியிருக்கிற இந்த புட் ஆப்ஷனை ரெக்கவரி ஆகணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த 1 குவான்டிட்டி செல் பண்ணியிருக்கிறத நான் எக்ஸிட் பண்ணிடுறேன். எக்ஸிட் பண்ணிட்டேன். அதோட ஓவரால் ப்ராஃபிட்டு 198 rupees 75 பைசா. இப்போ புட்டில் மட்டும்தான் நான் ஹோல்டில் வச்சுருக்கேன். இன்கேஸ் இது நெகட்டிவ் டவுன் சைடு வந்ததுன்னா நமக்கு ப்ராஃபிட் வர சான்சஸ் இருக்குது. இந்த சப்போர்ட்டு இன்றைக்கி உள்ள சப்போர்ட்டை டச் பண்ணுற பாசிபிலிட்டிஸ் இருந்தால் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வந்துடலாம். ஆர் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி அபவ் மேலே போகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம லாஸ் புக் பண்ணிட்டு தான் வெளியில் வரணும். டைம் இப்போ 11:21 ஆகுது. நம்ம சொன்ன இன்றைக்கி சப்போர்ட் லைனை டச் பண்ணிடுச்சு. இந்த கேண்டில் செகண்ட் கேண்டில் ஃபார்மேஷன் க்ரீனில் ஆகிட்டுருக்கு. ஃபர்தர் இன்றைக்கி உள்ள லோவை பிரேக் பண்ணி டவுன்ஃபால் கண்டினியூ ஆனால் இந்த லெவல் எஸ்டர்டே லோ லெவலை பிரேக் பண்ணுறதுக்கு ஆர் டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு பொசிஷன் பாசிட்டிவில் டேர்ன் ஆகிருக்கு. நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன் இனி ஃபர்தர் எப்படி மார்க்கெட் மூவ்மெண்ட் கீழே டவுன்ஃபால் இருக்காங்கிறது. 1200க்கு ப்ராஃபிட்டில் வந்துருச்சு.
மார்னிங் நான் இந்த ஹோல்டு பண்ண லாட் வந்து 2500 வரலும் ப்ராஃபிட் வந்தது. டைம் 11:40 ஆகுது. இன்றைக்கி நம்ம சொல்லியிருந்த சப்போர்ட் லைன்லேருந்து பிலோ கேண்டில் ஃபார்மேஷன் தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹோல்டு பண்ண பொசிஷனோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ப்ராஃபிட் 1800 ரேஞ்சில் இருக்குது. மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து வொலட்டிலிட்டி ஜாஸ்தி இருக்குது. அப் அண்ட் டவுன் கேண்டில் ஃபார்மேஷன் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து பிலோ சப்போர்ட் தான் இருக்குது. இன்றைக்கி உள்ள சப்போர்ட்டு பிலோ சப்போர்ட் தான் ரன் ஆகிட்டுருக்கு. பட் நமக்கு ஹோல்டு பண்ணியிருக்க ப்ராஃபிட் வந்து ரெடியூஸ் ஆகிட்டுருக்கு, ஏன்னா அப் ட்ரெண்டில் போகிறனால. இன்னொன்று இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ் 86 இருக்குது. பட் நிஃப்டியோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் 148 பாயிண்ட்ஸ் இருக்குது. ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ லாஸ் வந்துருச்சு. லாஸ் 800 இருக்குது. மார்க்கெட் ரெக்கவரி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ஃபர்தர் அப் மூவ்மெண்ட் கொடுத்ததுன்னா பார்க்கலாம். லாஸ்னாலும் நமக்கு எக்ஸிட் ஆகி வெளியில் வர்றது நல்லது. லாஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நான் இதை எக்ஸிட் பண்ணிடுறேன். பொசிஷனை எக்ஸிட் பண்ணிட்டேன். 2070 ரூபீஸ் நெகட்டிவில். இது நம்ம ஹோல்டு பண்ண பொசிஷன் வந்து இந்த லாட் வந்து புட் சைடு வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுத்தது. 3500 வரலும் ப்ளஸில் போச்சு. பட் அதை நம்ம ஹோல்டு பண்ணனால லாஸ் ஃபைனலாக புக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஃபர்தர் எப்படி கேண்டில் ஃபார்மேஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். சப்போர்ட் அபவ் பிரேக் அவுட் கொடுத்து கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா சான்சஸ் இருக்குது, ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணலாம். டைம் 12:05 ஆகுது. இப்போ மார்க்கெட்டோட பொசிஷன் அபவ் சப்போர்ட் லைனுக்கு மேலே கேண்டில் ஃபார்மேஷன் ஆகிட்டுருக்கு. நான் புட்டு ஹோல்டு பண்ணதை எக்ஸிட் பண்ணிவிட்டு லாஸ் புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்தேன். இப்போ இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி, இந்த அப் ட்ரெண்டை பேஸ் பண்ணி கால் சைடில் நான் என்ட்ரி கொடுத்துருக்கேன். அதோட பொசிஷன் என்னென்னு பார்ப்போம். இப்போ நான் ஹோல்டு பண்ணியிருக்குது 48,700 காலு 4 லாட்டு அண்டு 48,700 புட்டு 1 லாட்டு செல் பண்ணியிருக்கேன். ஓவரால் லாஸு 1100 ரேஞ்சில் இருக்குது. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட்டு அபவ் அப் ட்ரெண்ட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான், இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் நான் இப்போ என்ட்ரி கொடுத்துருக்கேன். சப்போர்ட்டை பிரேக் பண்ணி எகெயின் ஃபார்மேஷன் ஆகி கேண்டில் மேலே போச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. 48,775. லாஸ் 500 ரேஞ்சுக்கு வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம எடுத்த ட்ரேடில் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு 3500 அந்த ரேஞ்சு தான் வந்தது. அந்த ரேஞ்சு டச் ஆச்சுன்னா இன்றைக்கி உள்ள ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வரலாம். இல்லை லாஸில் தான் வருதாங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்மளோட லாஸ் இப்போ ப்ராஃபிட்டு 300 ரேஞ்சுக்கு டர்ன் ஆகிடுக்கு. மார்க்கெட்டு ஸ்டில் அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. டைம் 12:36 ஆகுது. இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட்டு சப்போர்ட் லைனுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிடுச்சு. இதான் நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலு. இந்த லெவலை பிரேக் பண்ணி அபவ் ஃபார்மேஷன் ஆகிட்டுருக்கு.
நம்மளோட பொசிஷன் என்ன ஸ்டேட்டஸ்ன்னு பார்க்கலாம். நான் ஹோல்டு பண்ணியிருந்த கால் சைடு இப்போது 3800 ப்ராஃபிட்டில் வந்திருக்கு. மார்னிங் இந்த ரேஞ்சில் தான் நம்ம புட் சைடு ட்ரேட் பண்ணும்போது ப்ராஃபிட் கொடுத்தது. கேண்டில் ஃபார்மேஷன் அபோவ் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து ஃபர்தர் கேண்டில் ஃபார்மேஷன் போச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். இப்போ வரலும் மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி ஸ்பாட்டு 261 ப்ளஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 141 நெகட்டிவில் இருக்குது. ரெடியூஸ் ஆகிருக்கு. 3500 4000 ரேஞ்சில் இருந்தது, இப்போ 2500 இருக்குது. மினிட்ஸ் ஆகுது. இன்றைக்கி உள்ள ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணி அபோவ் ரெசிஸ்டன்ஸு ஃபார்மேஷன் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி உள்ள ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்து அபோவ் ரெசிஸ்டன்ஸ் போச்சு அப்படின்னா 49919 எஸ்டர்டே ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம ஹோல்டு பண்ண பொசிஷனோட ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். பொசிஷன் 6800 ரேஞ்சில் இருக்குது ப்ராஃபிட்டில். இப்போ கரண்ட் டைம் 1 o'clock ஆகுது. பேங்க் நிஃப்டி 48862 லெவலில் இருக்குது. நம்ம ஓப்பன் பொசிஷன் அரவுண்டு 8000 வரலாம் ரீச் ஆகிருக்கு. இதை நான் இப்போ எக்ஸிட் பண்ணிடுறேன். ஓப்பன் பொசிஷன் எல்லாம் நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். வித் ப்ராஃபிட் ஆஃப் 7703 rupees 25 paisa. இன்றைக்கி உள்ள நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் பார்ப்போம். எதனால் நான் இப்போ இதை எக்ஸிட் பண்ணேன்னா, நமக்கு மார்னிங் லாஸ் கொடுத்தது. கால் சைடு ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணும்போது இங்கே இந்த ஃபார்மேஷன் இன்றைக்கி உள்ள ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போகும்போது கால் ஃபஸ்ட்டு நான் என்ட்ரி கொடுத்தது கால், அது டவுன்ஃபால் வந்தது. டவுன்ஃபால் வந்த உடனே காலை க்ளோஸ் பண்ணேன் லாஸில். தென் எகெயின் புட்டு எடுத்தேன். புட்டு லிட்டில் பிட் ரெக்கவரி கொடுத்தது. இப்போ எகெயின் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் கால் லாஸ்ட் இப்போ ட்ரேட் பண்ணது காலில் பண்ணேன். அதை எக்ஸிட் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபர்தர் வந்து மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி அபோவ் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்காம பிலோ ரெசிஸ்டன்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தா டவுன்ஃபால் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து லாஸ் கொடுத்து தென் எகெயின் ப்ராஃபிட் கொடுத்து தேர்டு டைம் நம்ம ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் இன்றைக்கி நான் ஹோல்டு பண்ண பொசிஷன் ரீசனபிள் ப்ராஃபிட் கொடுத்தனால நான் 7703 rupeesல எக்ஸிட் கொடுத்தேன். டவுன்ஃபால் வந்ததுன்னா நம்மளோட ப்ராஃபிட் எகெயின் நம்ம லூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்த ப்ராஃபிட்டை நம்ம மிஸ் பண்ண வேண்டாங்கிற அந்த ஒரு ரீசனில் நான் எக்ஸிட் கொடுத்துட்டேன். மார்க்கெட் எகெயின் டுவர்ட்ஸ் எஸ்டர்டே ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போனாலோ ஆர் எஸ்டர்டே ரெசிஸ்டன்ஸ்லேருந்து டச் பண்ணாமல் எகெயின் டவுன்ஃபால் கொடுத்தாலோ நம்ம ஹோல்டு பண்ணால் நமக்கு லாஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ரீசனபிள் ப்ராஃபிட்னால நான் எக்ஸிட் கொடுத்துட்டேன். இனி ஃபர்தர் ட்ரேட் எதுவும் நான் கண்டினியூ பண்ண போகிறதில்ல. இன்றைக்கி உள்ள ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே அபோவ் 800 மேலே தான் வந்தது மார்னிங்கில். இப்போ வரலும் 800 அந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. புட்டு மட்டும் இப்போ பிலோ 800 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபைனலி இன்றைக்கி நான் க்ளோஸ் பண்ணது 7703 rupees.